Hello everyone, welcome back to the channel Unknown Physicist. So இன்னைக்கு நம்ம Quantum100 series ஓட 11th வீடியோல இருக்கோம். சக்சஸ்ஃபுல்லா 10 வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். And then 10 வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாம பார்த்த எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு பிக் அப்ரிசியேஷன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா Schrodinger equation எப்படி லைக் டைம் டிபெண்டன்ட் அண்ட் டைம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம். அண்ட் தென் ஒரு அப்ளிகேஷன் ப்ராபபிலிட்டி கரண்ட் டென்சிட்டி. ஸோ அதை பேஸ் பண்ண சில கொஷின்ஸ் நான் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன். ஜஸ்ட் அதை பார்க்காதவங்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அகைன் Schrodinger equation அதோட இன்னொரு அப்ளிகேஷன் லைக் ஒன் மோர் வே ஆஃப் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அண்ட் தென் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு நீங்க வரீங்க அப்படின்னா இந்த சேனல்ல ஐ மேக் வீடியோஸ் ஆன் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் பிசிக்ஸ். ரைட் நோ நான் 2 சீரீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னு வந்து Quantum100 which is completely in Tamil. ஒன் மோர் பார்த்தீங்கன்னா மாஸ்டரிங் MMP மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் which is in English. ஸோ அந்த 2 செட் ஆஃப் பிளேலிஸ்ட்டுமே உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்குனாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம அந்த வீடியோஸும் செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Schrodinger equationோட ஒரு அப்ளிகேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டைம் டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் Schrodinger equationோட டைம் டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் which is I h cross into dou psi by dou t is equal to E psi. Okay, in the E psi we can write it as h psi nu so discuss panina. And then time independent equation. Next one the time independent equation which was minus h cross square by 2m into del square psi plus B psi is equal to E psi. அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா நம்மளோட வேவ் ஃபங்க்ஷன் psi கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? psi will be given. ஸோ psi கொடுத்துருவாங்க. we have to find. So we have to find either potential or your total energy. பொட்டன்ஷியல் மட்டும் கேட்கலாம், இல்லை சம்டைம்ஸ் டோட்டல் எனர்ஜி என்னன்னு கேட்கலாம். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி. ஓகேங்களா? சப்போஸ் இப்போ எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ என்ன பண்ண நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். சாரி, நம்மளுக்கு வேவ் ஈக்குவேஷன் தெரியும். psi is equal to I h cross dou psi by dou t கண்டுபிடிச்சுவோம். And then we will find our E. Suppose இதே வந்து potential கேக்குறாங்க அப்படின்னா you can use your time independent equation யூஸ் பண்ணி நம்ம potential என்னன்றதை கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்க வந்து நான் ஒரு குட்டி டிப் ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். பட் சம் சால்வ் பண்றதுக்குமே இந்த டிப்பை கேர்ஃபுல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஷார்ட்டா எழுதிட்டோம் அப்படின்னா சம் சால்வ் பண்றப்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது என்னன்றத பாத்திரலாம். ஓகே, இப்போ நான் இங்க ஷேர் பண்ண போற டிப் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வேவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. psi will be given. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டைம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் ஞாபகம் இருந்ததுன்னா மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் பை 2m இன்டூ டெல் ஸ்கொயர் psi பிளஸ் V psi is equal to E psi. கரெக்ட்டுங்களா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னாமே எல்லாமே psi டேர்ம்ஸ்ல இருக்கு. இது மட்டும் டெல் ஸ்கொயர் psi இருக்கும். ஸோ டெல் ஸ்கொயர் psi நம்ம எப்படி எழுதலாம்? psi டபுள் டேஷ்னு எழுதலாம். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ psi டேஷ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ psi டேஷ் கண்டுபிடிச்ச உடனே அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் psiல சேஞ்ச் பண்ணிருங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் psiல சேஞ்ச் பண்ணிருங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் psi டேஷ் கண்டுபிடிக்கிறதையும் அதையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் psiல சேஞ்ச் பண்ணிருங்க. ஓகேங்களா? in terms of psi change பண்ணிடலாம். Okay, now just சும்மா பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் தரேன். For example, if your psi is equal to e raised to minus ax square இருக்கு அப்படின்னா so first நான் psi dash என்னன்னு கண்டுபிடிச்சேன்னா it will be e raised to minus ax square into minus 2ax. so then இதை எப்படி எழுதலாம்? psi dash will be equal to minus 2ax into psi அப்படின்னு எழுதலாம்ல. இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றதுனால இன்னும் நம்ம கால்குலேஷன் ஈஸி ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபியூ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ யூல் கெட் அ ஸ்டில் பெட்டர் ஐடியா. நம்ம கொஷின்ஸ் ஒன் பை ஒன் சால்வ் பண்ணுவோம். அப்போ இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். அண்ட் நான் ஃபுல் கொஷின்ஸ் இங்க சொல்லல, ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் மட்டும் நான் மென்ஷன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சிடர் த வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் அ பார்ட்டிகல் மூவிங் இன் அ பொட்டன்ஷியல் ரீஜன் minus a less than x less than a is given by the wave function psi is equal to sin pi x by a into e raised to minus I omega t. So இதுதான் நம்ம wave function சொல்லிட்டாங்க. Find the potential of the system. Potential of the system என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
So first potential கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு எனர்ஜி என்னன்னு தெரியணும். So let us find E first. ஓகேங்களா, எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். So time dependent Schrodinger equation என்ன, E psi is equal to I h cross into dou psi by dou t. So first let's find dou psi by dou t. இப்போ dou psi by dou t கண்டுபிடிச்சா அப்படின்னா this will be sin pi x by a into e raised to minus I omega t into minus I omega. So நான் சொல்லியிருக்கேன்ல we have to express in terms of psi ல express பண்ணணும். அப்ப என்ன ஆகும், this will be minus I omega into psi. So இப்போ இதை நம்ம கொண்டு போய் equation ல substitute பண்ணலாம். அப்ப என்ன ஆகும், E psi will be equal to I h cross into minus I omega psi. கரெக்ட்டுங்களா? So psi will get cancelled. So at last you will have E is equal to h cross omega. I square will be minus 1 into minus plus 1 ஆயிரும். So இப்போ நம்ம energy of the system h cross omega கண்டுபிடிச்சிட்டோம். Very good. So next நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், potential கண்டுபிடிக்கணும். So potential கண்டுபிடிக்கணும்னா time independence Schrodinger equation. So minus h cross square by 2m into del square psi, right? நான் அதை வந்து psi double dash எழுதிக்கிறேன், plus v psi is equal to e psi. Fine. Okay. First நம்ம வந்து psi dash என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். So psi dash it will be cos pi x by a into e raised to I minus I omega t into pi by a. Okay, wow. So let us find psi double dash. So psi double dash will be sin pi x by a into e raised to minus I omega t into pi square by a square. Correctங்களா? So இப்போ இந்த relation we can express in terms of psi. So it will be, sorry, cos differentiation it is minus sin. So minus pi square by a square into psi. Very good. So இப்போ இந்த இதை கொண்டு போய் நம்ம equation substitute பண்ணோம் அப்படின்னா it will be minus h cross square by 2m into psi double dash. Psi double dash is minus pi square by a square into psi plus v psi is equal to e psi. நம்ம e psi என்ன, it is h cross omega, right? அப்ப h cross omega psi நான் substitute பண்ணிடுறேன். So v psi மட்டும் இந்த side வச்சுட்டு மத்த எல்லா terms நான் other side கொண்டு போறேன். அப்ப என்ன ஆகும், v psi will be equal to h cross omega minus h cross square pi square by 2ma square into psi. கரெக்ட்டுங்களா, நான் psi காமன் எடுத்திருக்கேன். அப்ப psi cancel ஆயிரும். So at last potential will be h cross omega minus h cross square pi square by 2ma square. So this will be the potential of your system. In terms of psi மாத்திட்டோம் அப்படின்னா your problem calculation steps எல்லாமே ஈஸியா போயிடும். இது நீங்க அப்படியே வச்சு கன்ஃபியூஸ் பண்ணீங்க அப்படின்னா you will be getting confused. உங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே பெருசா போகும். We will solve few more problems. ஓகேங்களா, அப்பதான் இன்னும் உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும்.
next question என்னன்னு பாத்தீங்கன்னா third one, which is your wave, a particle of mass m moves in one direction under the influence of a potential. Suppose its energy eigenstate psi, அதாவது wave function கொடுத்துட்டாங்க, psi is equal to r square by pi whole power 1 by 4 into e raised to minus r square x square by 2. And then energy of the system கொடுத்துட்டாங்க, which is h cross square r square by 2m. So நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we have to find the potential of the system. ஓகேங்களா? so question கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கும், but still we will do it easily. so energy mention பண்றாங்க, so directly நம்ம time independent Schrodinger equation போயிடலாம், which is minus h cross square by 2m into psi double dash plus v psi is equal to e psi, right? so first நம்ம psi dash என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். so psi dash will be equal to r square by pi the whole power 1 by 4 into e raised to minus r square x square by 2 into, and then with respect to x நம்ம differentiate பண்றோம், which will be minus 2r square x by 2 வரும். ஓகேங்களா? so இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி ரீரைட் பண்ணலாம்? I can rewrite as psi into minus r square x, இந்த 2 cancel ஆயிடும், so psi into r square x, which is minus r square x psi. கரெக்ட்டுங்களா? ஓகே. so இப்ப அடுத்தது நம்ம psi dash என்னன்றதை கண்டுபிடிக்கணும். so psi dash it will be minus r square into x psi dash plus psi. ஓகேங்களா? x it will be 1 so it will be this way. so இப்ப நான் வந்து psi dash க்கு பதிலா இந்த சப்ஸ்டிட்யூட் பண்றேன், அப்ப என்ன ஆகும்? it will be equal to minus r square into x into minus r square x psi plus psi. ஓகேங்களா? so which will be equal to r square உள்ள கொண்டு போனா அப்படின்னா it will be r power 4 x square minus r square into psi. so in psi dash நான் இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன். hope எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நான் பேசிக்கான டிஃபரன்ஷியேஷன் ஸ்டெப்ஸ் டீடைலா மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் யூவி மெத்தட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன். இப்போ இது கொண்டு போய் நம்மளோட ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா minus h cross square by 2m and then psi dash என்ன? it is r power 4 x square minus r square into psi, and then நான் e psi இந்த psi கொண்டு வந்துறேன், e வேல்யூ இங்க கொடுத்துட்டாங்க, so it will be minus h cross square r square by 2m into psi is equal to v sin வரும். ஓகேங்களா? which will be equal to e psi, sorry minus v sin வரும். okay, so psi will get cancelled, so minus v will be equal to, இந்த h cross square உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன், so minus h cross square r square x, sorry r power 4 x square by 2m, and then minus into minus plus ஆயிடும், it will be h cross square r power 4 by 2m minus h cross square, sorry r square தான் இது, h cross square r square by 2m. so இந்த ரெண்டு டேர்ம்ஸ்மே கேன்சல் ஆயிடும், so finally your v will be equal to h cross square r power 4 x square by 2m. hope எல்லாருக்கும் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். so இப்போ நான் சில பேசிக்கான சம்ஸ் தான் இங்க சால்வ் பண்ணிருக்கேன், பட் எக்ஸாம்ல இதே மாதிரி காம்ப்ளிகேட்டடான வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு லைக் கொஞ்சம் டிஃபரன்ஷியேஷன் கஷ்டமா இருக்க மாதிரி கேட்பாங்க, பட் ஸ்டில் நம்மளுக்கு இப்படி ஒரு ஈஸியான வே தெரிஞ்சிருச்சுன்னா ஸோ இது ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ நான் சில சம்ஸ் ஒரு 3 or 4 சம்ஸ் தரேன், ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, ஆப்ஷன்ஸோட தரேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா your wave function psi is equal to a e raised to, okay, first question, a e raised to minus alpha square x square. Energy of the system pathina h cross square alpha square by m. You have to find the potential of the system. So first option it is e naught alpha square x square. Second option b okay, option a எழுதிக்கிறேன், option a. Option b it is
0. Option C, it is 2 E naught alpha square x square. Option D, it is E naught by 2 into alpha square x square. Fine. So, this is the first question. Second question, second question, it is your wave function psi is equal to, your wave function psi is equal to exponential minus under root m alpha square by 2 h cross square into x square into alpha. Okay. So, இதுல வந்து potential of the system கொடுத்துறாங்க. Your potential is equal to alpha square x square. So, you are supposed to find the energy of the system. System ஓட energy என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். So, I am giving options. Option A பார்த்தீங்கன்னா h cross by root 2m under root 2m. Option B, it is h cross alpha by 2m. Option C, it is h cross alpha by under root 2m. Option D, it is h cross alpha by root m. Okay. So, this is my second question. இன்னும் ஒரு question தரேன். Next, third one more question தரேன். Third question is this. Your wave function psi is equal to e raised to minus x square by 2 into cos hyperbolic. Okay, cos hyperbolic under root 2x. So, இதுல வந்து you have to find your potential என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். So, and then இங்க வந்து energy of the system is 0, and then consider h cross is equal to 1, and then your m is equal to 1, h cross is equal to 1, m is equal to 1. Options என்னன்னு பாத்தீங்கன்னா option A, it is x square by 2. Option B, it is x square by 2 minus root 2x tan of root 2x. Option C, it is x square by 2 minus root 2x tan hyperbolic of root 2x. And then option D, it is x square by 2 minus root 2x into cot hyperbolic of root 2x. ஓகேங்களா? ஸோ டிஃபரன்ஷியேஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த சம்மில், பட் ஸ்டில் அகெயின் பேசிக்கான ஃபார்முலா எல்லாமே உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அது எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காம இதுக்கான ஆன்சர்ஸை மென்ஷன் பண்ணுங்க. லாஸ்ட்டாக ஒன் மோர் கொஸ்டின் தரேன். இதுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை, ஜஸ்ட் இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா your psi is equal to a e raised to minus IKT minus km by h cross into x square. Okay, km by h cross into x square. So you have to find the energy as well as potential. In the question, the energy as well as potential என்னன்னு கண்டுபிடிக்கணும். So again, it will be basic and easy. Just பொறுமையா பண்ணுங்க. Answers நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹரிபரியில பண்ணாதீங்க, பிகாஸ் இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். So slow and steady wins the race. So பொறுமை, you need a lot of patience. ஓகேங்களா? இன்னி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றப்ப நம்மளுக்கு பேஷன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாத்துக்குமே 4 சம்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ்க்கான ஆப்ஷன்ஸை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணலாம். ஈவன் இஃப் இட் இஸ் பாசிபிள் ஃபார் 4th செக்ஷன் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆர்எல்ஸ் இன் டெலிகிராம் குரூப் which is unknown physicist அதுல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? So hope this video has been helpful and added a value for your preparation. Till then everyone, take care. Bye bye. Have a nice day.